முந்தா நேத்துலருந்து ட்ரெண்டிங் மெட்டீரியலே இந்த டான்ஸ் தாங்க. செம்ம டான்ஸ். அது என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா, தளபதி தான் ட்ரெண்டிங்க. செம்ம டான்ஸு. செம்மையா ஆடுறாரு. ஆக்சுவலி இந்த இது இந்த மொத்த சோசியல் மீடியா ஒர்க் ஆகுறதா இருக்கட்டும், இந்த இது அ மொத்தமா இந்த அதாவது அவன் விஜய் வெளிய வந்தாலே 24 மணி நேரம் லைவ் போடுறது இருக்கட்டும், இல்ல இந்த மக்கள்லாம் விசில் அடிச்சுட்டு கொண்டாடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் அவங்க இதுக்காக தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது விஜய் நல்லா உண்மையிலே நல்லா டான்ஸ் ஆடுறாரு ஒத்துக்கிறேன். ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டர், டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா காமெடி பண்றாரு. ஆனா அவருக்கு அரசியல் வர மாட்டேங்குதுங்க. அதான் பிரச்சனை. நீங்க அரசியலுக்கு வந்துட்டும் அதே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? அரசியலுக்கு வந்துட்டு அதே பண்றீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ட்ரோல் பண்றீங்க, காமெடி பண்றீங்க, டயலாக் பேசுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப இதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவான்னு நம்புறீங்க பார்த்தீங்களா? அங்க தான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க என்ன அவ்ளோ இளக்காரமா போச்சா உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மேல? ஏங்க அவ்ளோ கட்சி 2 கட்சியும் அவ்ளோ இது பண்ணியிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. திராவிட கட்சிகள். இந்த மாரி அவ்ளோ பெரிய அரசியல்ன்றது அவ்ளோ பெரிய இது இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. எதுவுமே தெரியாம வந்து டான்ஸ் ஆட்டு, பாட்டு பாட்டு, இந்த டயலாக் பேசிட்டு போனா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறீங்க பாருங்க. அதான் எனக்கு வந்துட்டு இருக்கிறதுலே முட்டாள்தனம் அதான். அதனால தான் உங்களுக்கு தற்கூரின்னு சொல்றோம். எலக்ஷன் வரட்டும் அப்ப பார்த்துப்போம். பாய்.